ஆச்சி, இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்குடா. கொண்டாட்டமாவா? என்ன ஆச்சு சொல்றீங்க? சூறாவளி காத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் உனக்கு புரியல? இந்த ஊரை சுத்தி இருந்த அந்த கங்காவோட கட்டு இன்னையோட அருந்து போச்சுடா. என்ன ஆச்சு சொல்றீங்க நீங்க? ஆமாண்டா, அந்த கங்காவோட அலறல் சத்தத்தை 60 வருஷமா நான் கேட்கிறேன். உங்க யாரு காதுக்கும் கேட்காது, எனக்கு கேக்குது. இது அவளோட அலறல் சத்தம் தான். தன்னை காப்பாத்த சொல்லி குமுறு சத்தம் என் காதுக்கு நல்லாவே கேக்குது. இதுக்காகத்தான் இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பூதிரி சொன்னதை செஞ்சிட்டான். கங்காவை குடுவைக்குள்ள அடைச்சிட்டான். அப்படியே ஆச்சு? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா, நம்பூதிரி அவ குட்டத்தை அடக்கிட்டான். இந்த ஜமீனுக்கு பிடிச்ச பீட விலகிடுச்சுடா. விலகிடுச்சு விலகிடுச்சு. அம்மா, என்னங்க கிருஷ்ணாங்க? கிருஷ்ணா அண்ணா, கிருஷ்ணா உனக்கு சரியாயிடுச்சாடா? நல்லா நடக்க முடியல? பேச முடியல? எல்லாம் சரியாயிடுச்சு. அப்பா இங்க பாருங்க. டேய் கிருஷ்ணா, சரியாயிடுச்சாடா? எல்லாம் சரியாயிடுச்சுப்பா. என்னால இப்ப பேசவும் முடியுதுப்பா. அம்மா, ஆச்சி, கிருஷ்ணன் பாத்தியா நரசிம்மா, நம்பூதிரி சாதிச்சுட்டா. அவன் சொன்ன மாதிரியே உன் மகனுக்கு குணமாயிடுச்சுடா. கிருஷ்ணா, கங்காங்கிற சாபத்தை அந்த நம்பூதிரி ஒழிச்சு கட்டிட்டான். இனிமே என் சபதமும் நிறைவேறிடும், என் உயிர் மூச்சும் பிரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தாண்டா நான் சாகணும். பிரசிடென்ட் பொண்ணு கல்யாணம் பண்ண இனி எந்த தடையும் கிடையாது. ஆனா முறைப்படி கேட்டா அவன் பொண்ணை கொடுக்க மாட்டான். நீதான் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். கங்காவையே அடைச்சு அந்த நம்பூதிரி நிச்சயம் உன் கல்யாணத்தையும் நடத்தி வைப்பான். உன் கல்யாணம் நடந்தேதான் ஆகணும். இந்த ஜமீனோட பெருமையும் நிலைக்கும். நம்ம மேல எல்லாருக்கும் இனி ஒரு பயம் இருக்கும். கிருஷ்ணா, ஆச்சி சொன்னதை உன் மனசுல பச்சை குத்துன மாதிரி பதிய வச்சுக்க. இழந்த ஜமீனுடைய மானத்தை மீட்டெடுக்கிறது உன்னோட கடமை. என்னானாலும் சரி, நமக்கு நம்பூதிரி துணையா இருக்காது. சௌமியா இந்த வீட்டு மருமகளா வர என்ன செய்யணுமோ அதை நீ செய்டா. புரிஞ்சுதா? சரிங்கப்பா. என்னங்க, இப்பதான் என் புள்ள குணமாயி வந்திருக்கா. கங்கம்மாவை அடைச்சிட்டா, அவ கொடுத்த சாபம் விலகிடுச்சுன்னு எப்படி அர்த்தமாகும்? சொன்னா கேளுங்க, நம்ம பையன் நல்லா இருக்கணும். இவனுக்கு வெளியூர் பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலாம். நிறுத்தடி. என்னடி என் முன்னாடியே குரலை ஒசத்தி பேசுற? இங்க நான் வச்சதான் சட்டங்கிறத மறந்துட்டியா? நான் என்ன ஆசைப்படுறேனோ அதத்தான் உன் புருஷனும் சொல்றான். அத கேட்டு நடந்துக்கிறது தான் உனக்கும் அழகு இல்ல? ஆச்சி, எனக்கு என் புள்ள உசுறுதான் முக்கியம். உசுரை விட மானம் தாண்டி முக்கியம்.
ஜமீன் மானத்தை காக்க வேண்டியது உன்னோட கடமை. அந்த காலத்துல போருக்கு போகும்போது தாய்க்காரிதான் பிள்ளைக்கு வென்று வாடா மகனேன்னு வீரத்துல கையிட்டு அனுப்புவா. அந்த வழியில வந்த பரம்பரை எங்க பரம்பரை என்னமோ பயந்து நடுங்குறா. இப்ப என்னாச்சு? புள்ள குணமாயிட்டால. உன் பிள்ளைக்கும் அந்த பிரசிடென்ட் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். கிருஷ்ணா, ஆச்சி, நீ ஆசைப்பட்டவளை சொந்தமாக்கி காட்டணும். அவளை இந்த வீட்டு மருமகள் ஆக்கணும். என்னடா சொல்ற? சரிங்க ஆச்சி. எல்லாரும் போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வாமா. அப்பா, என்னப்பா சத்தம் அது? தெரியலையேம்மா. ஜமீன் வீட்ல நம்பூதிரியை வச்சு சர்வ பலி பூஜை செஞ்சப்போ இதே போலதான் எல்லா மிருகங்களும் கத்துச்சு. தங்கச்சி கல்யாணம் தடப்பட்டது, கருட பந்தனத்தை விளக்குனது, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்பூதிரி இந்த ஊருக்கு எதிரான காரியத்துல இறங்கிட்டானோ? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்பா, நாம வேணா நம்பூதிரி இருக்க இடத்துக்கே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடலாம்ப்பா. இந்த நேரத்திலயா? வேண்டாம்மா. என்ன நடந்தாலும் விடிஞ்சது நமக்கு தெரியத்தானே போகுது. அப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப நம்பூதிரி சாதிச்சது எதுவுமே இல்ல. அவனால எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நாம் அதை கடந்துதான் வந்திருக்கோம். சப்த கன்னிகள் லலிதாம்பிகை சக்தியை மீறி அந்த நம்பூதிரியால இந்த ஊரை எதுவும் செஞ்சிட முடியாது. அப்பா, ராத்திரி புயல் போல காத்தடிச்சது, ஆடு மாடி கோழி எல்லாம் கத்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுதாப்பா? இல்லம்மா, நான் காலையில எடுத்து வயக்காட்டு வரைக்கும் போயிட்டு தான் வந்தேன். ஊருக்குள்ள தப்பா எதுவும் தெரியலையம்மா. ஆமா, சௌமியா எங்கம்மா? இன்னும் எந்திரிக்கலப்பா. இன்னும் எந்திரிக்கலையா? காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவாளே. உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னாச்சுன்னு தெரியலையா? வாமா போய் பார்க்கலாம். சௌமியா, சௌமியா, என்ன இவ்வளவு நேரம் தூங்குறா? மணி 8 ஆச்சு. சௌமியா, மடி, தங்கச்சி எழுப்புமா. சௌமியா,
சௌமியா, அம்மா போட்டிருக்குப்பா. ஆமாம்மா, ஆத்தா வந்திருக்கா. நான் போய் வேப்பிலை உடைச்சி வாசல்ல சொருகி வைக்கிறேன். மடி, தங்கச்சிய கீழே படுக்க வைமா, கட்டில படுக்க கூடாது. சௌமியா, பிரசிடென்ட் ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. என்ன காலையில இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க ஐயா, ஊர்ல இருக்கிற கன்னி பொண்ணுங்களுக்குலாம் அம்மா போட்டுருச்சு. அப்படியா? இங்க என் சின்ன பொண்ணு கூட அம்மா போட்டிருக்கு. என்னன்னு தெரியலங்கய்யா, ராத்திரியே ஏதோ நடக்க போகுதுன்னு பயந்தோம். பயந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. ஊர் முழுக்க கன்னி பொண்ணுங்களுக்கு அம்மா போடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? காரணம் என்னன்னு நான் சொல்றேன் பிரசிடென்ட் ஐயா. அந்த நம்பூதிரி மகா பாதகமான காரியம் ஒண்ணு செஞ்சிட்டான். என்ன காரியம்? என்ன காரியம் குருக்களே? பூதவனத்துல கங்கம்மாவோட ஆத்மா உலவறது தெரிஞ்சு அங்க போய் தன்னோட தாந்திரிக சக்தியால அவளை ஒரு குடுவைக்குள்ள அடைச்சு கொண்டு வந்துட்டானா. தன்னோட சிஷ்யன் மூலமா ஊருக்குள்ள இந்த விஷயத்தை பரப்பி விட்டுருக்கான். அவன் சொன்னதா சில பேர் என்கிட்ட வந்து சொன்னான். அதான் உடனே உங்ககிட்ட சொல்லிடலான்னு ஓடி வந்தேன். கங்கம்மாவை பந்திச்சதோட விளைவா தான் ராத்திரி பூரா புயலும் காத்துமா அடிச்சிருக்கு. விடிஞ்சதும் கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்மா போட்டிருக்கு. நம்பூதிரியோட அட்டுழியும் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. அவனுக்கு எப்படி ஒரு முடிவு கட்டுறதுன்னு தெரியல. இதை பாருங்க, நாம இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடனே மடாதிபதி கிட்ட சொல்லி கங்கம்மாவை எப்படியாவது விடுவிக்கணும். இந்த நம்பூதிரிக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். பிரச்சனை என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. சுவாமியை சந்திப்போம். அவர் என்ன சொல்றாரு அதுபடி முடிவெடுப்போம். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சரிங்கய்யா. மடி, நீ தங்கச்சியை பார்த்துக்க. நானும் குருக்களும் போய் சாமிஜியை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா. வாங்க குருக்களே. வாங்க. ஆசானே, 60 வருஷமா இந்த ஊருக்கு சவாலா இருந்த கங்காவையே ஒரு குடுவைக்குள்ள அடைச்சு வச்சுட்டீங்க. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அப்படி இல்லை நாராயணா, இனிமேதான் நாம ரொம்பவும் எச்சரிக்கையோட இருக்கோம். நமக்கு தான் இது ஆவி, ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு சாமி. அதுக்கு ஒண்ணுன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க. சரி, நான் கேட்ட மூலிகைகளும் வேர்களும் தயாரா இருக்கா? தயாரா இருக்கா ஆசானே? போய் கொண்டு வா. கொண்டு வர ஆசானே. எங்க எங்க நம்பூதிரி? நம்பூதிரி, அபிராமி ஏன் இடம் தேடி வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வந்த விஷயம் ஏன் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அபிராமி என்ன தேடி வந்து அதிகாரம் செய்யறதுக்கு இது கன்னிகாபுரம் கிடையாது. நீ கங்கம்மாவ பந்தனம் செஞ்சதோட விளைவா எங்க ஊர்ல இருக்கிற கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் அம்மா போட்டிருக்கு. ஆடு மாடு கோழின்னு அத்தனை ஜீவராசிகளும் வெளியில வராம பயந்துகிட்டு இருக்கு. விபரீதமா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி கங்கம்மாவை விடுவிச்சிடு. விபரீதமா? யாருக்கு? எனக்கா?
கொஞ்சம் அங்கே பாரு. நாகம்மாவை பந்தனம் பண்ணி கங்கம்மாவை குடுவைக்குள்ள அடைச்சிட்டேன். நீங்க பூஜிக்கிற கங்கம்மாவை அடைச்சிட்டதுனால உங்க ஊருக்கு வேணும்னா விபரீதம் வரலாம். எனக்கு வராது. அந்த கங்கம்மாவை தெய்வமா நினைச்சு பூஜிக்கிறதா சொல்றீங்களே, அதனால நீங்க கண்ட பலன் என்ன? இந்த ஊர்ல பிறந்த பொண்ணுங்களை எல்லாம் கண்ணியாவே வச்சிருக்கா. மீறி கல்யாணம் செய்ய நினைச்சா உங்களை வெள்ளை புடவை கட்ட வைப்பா. அவ சாமி கிடையாது, காட்டேரி, ரத்தம் குடிக்கிற காட்டேரி. கங்கம்மாவை பந்தனம் செஞ்சதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும், என்ன பூஜிக்கணும். அதனால கங்கம்மாவை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கேன். போது நிறுத்து. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னோட திட்டம் என்ன? கங்கம்மாவை எதுக்கு பந்தனம் பண்ணி வச்சிருக்க? எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு நல்லது செய்ய போறதா நாடகம் போடாத. உன்னை அந்த ஜமீன் குடும்பம் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். கங்கம்மாவை விடுவிக்க முடியுமா முடியாதா? முடியாது. கங்கம்மாவை பந்திக்கணுங்கிறது ஜமீன் மகாராணியோட உத்தரவு. ஏதாவது பேசுறதா இருந்தா நீ அவங்க கிட்ட போய் பேசு. அந்த ஜமீன் குடும்பத்தாலதான் இந்த ஊரே சின்ன பின்னமாயிருக்கு. அவங்களால உண்டான பாவத்தை போக்கதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். உங்களால கங்கம்மாவோட கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நாங்களும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா பாதிப்பு எங்களுக்கு தான். முடிவா கேக்குறேன், கங்கம்மாவை விடுவிக்க முடியுமா முடியாதா? நானும் முடிவாதான் சொல்றேன். கங்கம்மாவை விடுவிக்கவா நான் குடுவையில் அடைச்ச? கங்காவோட ஆட்டம் முடிவுக்கு வந்தாச்சு. இனி அதால தலையெடுக்க முடியாது. நீயே சொன்னது போல எதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேனோ அதுக்கான காரியத்துல இறங்குவேன். என்ன தடுக்கிற சக்தி இங்க யாருக்கும் கிடையாது. ஏன் தெய்வ சக்தி இருக்கிறதா நம்பப்படுற உன்னால கூட என்ன எதுவும் செய்ய முடியாது. அப்படியா? இப்பவே உன் கண்ணு முன்னாடியே நானே கங்கம்மாவை விடுவிக்க போறேன்.